பாவம் பொடிக்குமே பாவம் பொடிக்குமே பக்தியை ஈட்டுமே சாவும் தொலைக்குமே தாரக மாருள் கூட்டுமே முக்தியை கூட்டுடல் காணென காட்டுமே காணென காட்டுமே சண்முகன் கால் சண்முகன் கால் சண்முகன் உலயனானமாயினன் வினையிலேகுமா பாதன் இல்லாத கோயிலன் முழுமோடன் உலயனானமாயினன் வினையிலேகுமா பாதன் இல்லாத கோயிலன் முழுமோடன் உடலில்லாத தாவிகள் அறிவில்லாத காபோதி பொறிகள் ஓடி போய் வீழும் அதிசூடன் உடலில்லாத தாவிகள் அறிவில்லாத காபோதி பொறிகள் ஓடி போய் வீழும் அதிசூடன் இல்லாத கோமாளி கொடையில்லாத ஊராரி இல்லாத ஏமாளி உலபாதன் இல்லாத கோமாளி கொடையில்லாத ஊராரி இல்லாத ஏமாளி உலபாதன் இனது தாழை நாளோறும் மனதிலாசை மீறாமல் நினையுமாறு நீ வேவி அருள்வாயே நினது தாழை நாளோறும் மனதிலாசை மீறாமல் நினையுமாறு நீ வேவி அருள்வாயே வாழிதானேவி எதிராவனான் தோள்கள் இதையுமாறு போராடி ஒரு சீதை உலகில் வாழிதானேவி எதிராவனான் தோள்கள் இதையுமாறு போராடி ஒரு சீதை இவையில்லாமலே கூடி நுவனி மீதிலே மீது திறமையான மாமாயன் மருகோனே இல்லாமலே கூடி நுவனி மீதிலே மீது திறமையான மாமாயன் மருகோனே மேடு மாசூர கொடியராக வேலேடி அமரதாடியே தோகை மயில் ஏறி அலைய மேடு மாசூர கொடியராக வேலேடி அமரதாடியே தோகை மயில் ஏறி அதிக தேவரே சூழ உலக மீதிலே கூறும் அருளை மீதிலே வேவு பெருமாளே அதிக தேவரே சூழ உலக மீதிலே கூறும் அருளை மீதிலே வேவு பெருமாளே மீதிலே வேவு பெருமாளே நினையுமாறு நீ வேவி அருள்வாயே புலையனான மாயினன் வினையிலேகும் மா பாதன் சாதாரண ஆள் கிடையாது. நம்மலாம் புலை இந்த எந்த நேரமும் இந்த ஆசை குடும்பம் இந்த இதுல இந்த மொத்தமா அந்த உலகியல்லையே உழன்று இருக்கின்ற ஈனனா. அடுத்து
வினையிலேகும் மாபாதன். நம்ம வந்து சாதாரண இப்ப வந்து ஒண்ணு ரெண்டு இல்ல, நிறைய வினைகள் எக்கச்சக்கமா செஞ்சுட்டே போயிட்டே இருக்கும். என்ன இது, இதனால என்ன நம்மளுக்கு வினைகள்னால என்ன வரும் அப்படின்றது கூட தெரியாம நம்ம பாட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். இதனால இது வந்து நல்லது, ஓகே அப்படின்ற மாதிரி செஞ்சு போயிட்டே இருக்கு. இதனால வரக்கூடிய இதுக்கு அடுத்து வர அதனால பலன்கள் இருக்கு இல்லையா, அது பேர் பலன்கள் கிடையாது. நம்ம வந்து செய்யற வினைக்கு ஏற்பதான் அது வந்து பலன்கள் வரும். நம்ம நன்மை செஞ்சா நன்மை வரும், தீமை செஞ்சா தீமை வரும். அது எந்த மாதிரியான வினைகள்ன்றதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கும் சாமி வந்து அருள் வேணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு, நினது தாளை நாள்தோறும் மனதில் ஆசை விடாமல். அதாவது உன்னையே நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், உங்களோட அருளும் வேணும் இல்லையா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி நினது தாளை நாள்தோறும் மனதில் ஆசை விடாமல் நினையுமாறு நீ மேவி வர வேணும்னு சொல்லியிருக்காரு சாமி. அதனால நீயே கொஞ்சம் ஆசைப்பட்டு வந்து என்னோட மனசுல வந்து அருள் குறிப்பா எங்களை வந்து இந்த வந்து உலகியல்ல இருந்து எங்களை மீட்டுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து நினைக்கிறதுக்காக இந்த பாடல்.